அண்மை செய்தி. தமிழக காவல் நிலைய கழிவறைகள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மட்டும் வழுக்கி விழும் வகையில் உள்ளதா என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த்குமார். ஆனந்த்குமார், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக காவல் நிலையங்களில் கழிவறைகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மட்டும் வழுக்கி விழும் நிலையில் உள்ளதா என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த ஜாகிர் ஹுசேன் என்பவர் மருத்துவ சிகிச்சை வழங்க கோரி அவரது தந்தை இப்ராஹிம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தனது மகன் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட பின்னர் அவருக்கு இடது காலிலும் வலது கையிலும் எலும்பு முறிவு ஏற்பட்டிருப்பதாகவும், எனவே அவருக்கு உரிய சிகிச்சை வழங்க புழல் சிறை நிர்வாகத்திற்கு உத்தரவிட வேண்டும் எனவும் கோரியிருந்தார். இந்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் வி. லட்சுமி நாராயணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் குற்றம் சாட்டப்பட்ட அவருக்கு எவ்வாறு காயம் ஏற்பட்டது என கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அரசு வழக்கினர் அவர் கழிவறையில் வழுக்கி விழுந்ததாக தெரிவித்தார். மேலும் மனதாரின் மகனுக்கு உரிய சிகிச்சை வழங்கப்பட்டிருப்பதாகவும் மேற்கொண்டு சிகிச்சை எதுவும் தேவையில்லை எனவும் அவர் தெரிவித்தார். அப்போது நீதிபதிகள் காவல் நிலையங்களில் உள்ள கழிவறைகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மட்டும் வழுக்கி விழுந்து காயம் ஏற்படுவது ஏன் எனவும், அவ்வாறு வழுக்கி விழும் நிலையில்தான் கழிவறைகள் உள்ளதா எனவும் கேள்வி எழுப்பினர். அதே காவல் நிலையங்களில் உள்ள கழிவறைகளை அந்த காவல் நிலைய ஆய்வாளர்கள் பயன்படுத்துகிறார்களா? அவ்வாறு பயன்படுத்தினால் அவர்களுக்கு மட்டும் ஏன் எதுவும் ஆவதில்லை என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இது போன்ற செயலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என தெரிவித்த நீதிபதிகள் சம்பந்தப்பட்ட காவலர்களை பணி இழக்கும் நிலை ஏற்படும் எனவும் எச்சரித்தனர். பின்னர் மனுதாரரின் மகனுக்கு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உரிய சிகிச்சை வழங்க சிறைத்துறை நிர்வாகத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டுள்ளனர். தமிழக காவல் நிலைய கழிவறைகள் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு மட்டும் வழுக்கி விழும் வகையில் உள்ளதா என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கழிவறைகளை பயன்படுத்தும் ஆய்வாளர்களுக்கு மட்டும் எதுவும் ஆவதில்லையே ஏன் எனவும் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு கட்டுப்போடும் இதுபோன்ற செயலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இனியும் தொடர்ந்தால் சம்பந்தப்பட்ட காவலர்கள் பணியை இழக்கும் நிலை ஏற்படும் எனவும் உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.